இந்தியாவோட முதல் கடல் பாலம், இந்தியாவோட முதல் நீளமான கடல் பாலம். 1914 முதல் முறையா இந்த பாலம் வழியா ட்ரெயின் போக ஆரம்பிச்சது. 100 வருஷம் கடந்தும் இன்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பாலம் வழியா ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பாம்பன் ரயில் பாலத்துக்கு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படுது. அதை இன்னை வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இந்தியன் ரயில்வேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல புயல்கள், விபத்துகள் இது எல்லாத்தையும் கடந்து இன்னமும் இந்த பாம்பன் பாலம் கம்பீரமா நின்றுட்டு இருக்கு. காலையில் சூரியன் உதிக்கும் போது இந்த பாலம் வழியாக ட்ரெயினில் போகிறது ஒரு தனி ஃபீல்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குமா. ஸோ நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த பாம்பன் பாலம் வழியாக ட்ரெயினில் நான் போனப்போ எனக்கு கிடைச்ச அனுபவத்தை இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க ஒன்றா பயணம் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. இந்த ட்ரெயினில் நாங்கள் போக போகிறோம். திருப்பதியிலேருந்து வந்திருக்கு இந்த ட்ரெயின். வாங்க போகலாம். திருவண்ணாமலையிலிருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இதோட அடுத்த ஸ்டாப் வந்து விழுப்புரம் தான். அது வந்து இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஸோ மழையும் வர மாதிரி இருக்குது. நான் உள்ளே போயிட்டு விண்டோ சீட்டில் உட்காந்து பாட்டு கேட்க போகிறேன். மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக லைட்டாக தூரல் போடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் போல. அப்படியே ஃபேஸில் லைட்டாக அடிக்குதா, செமையாக இருக்கு. இடி மின்னல் மழைன்னு வானம் குழந்து கட்டுது. ஃபுல்லாக இருட்டிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னால் வியூலாம் காட்ட முடியாது. பாய் 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 பாய். குட் மார்னிங் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. ஆக்சுவலாக கொஞ்சம் லேட், ஏன்னா நடுவில் சிக்னல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து மண்டபம் ஸ்டாப்பிங்கில் இருக்கோம். பேசலாம் நேரம் அதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பாம்பன் பிரிட்ஜ் மேலே போக போகிறோம். முறையாக நான் போக போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் மியூசிக்லாம் எதுவும் போடாமல் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஸ்க்ரீனை ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 5 minutes தான் பாம்பன் பாலத்தில் சந்திப்போம். பாம்பன் பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்.
சன்ரைஸ் ஆகுது, ஆனால் க்ளௌடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மறைமுகமாக இருக்குது சன்னு. பட் வேறு லெவலு. அப்படியே பாருங்களேன். நான் பைனா கவனிக்கல. டாடா டாடா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த பிரிட்ஜ் மேலேருந்து கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. பிரிட்ஜ் மேலேருந்து நூல் போட்டு மீன் பிடிக்கிறாரு அவ்வளோ ஹைட்ல இருந்து. புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த பிரிட்ஜ் வந்து டெக்னிக்கலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரிட்ஜ். இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இவ்வளோ வருஷமாக இதை மெயின்டைன் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. அதுக்காகவே வந்து பார்க்கலாம் இந்த பிரிட்ஜ். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜோட லென்த் பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது ட்ரெயின். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட போகாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சூப்பராக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போனால் இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. இவ்வளோ ஸ்லோவாக போகிறது இன்னும் சூப்பராக இருக்குது. என்ன கேட்டால் இன்னும் கூட ஸ்லோவாக போனால் நல்லா இருக்குன்னு தோணுது. தேங்க்ஸ்ண்ணா. தாதா இவரு காது மீன் பிடிச்சிட்டு வரலாம்ல. எத்தனை மீன் இருக்கு வரதுலாம்? ஒரு போட் வருது. கஷ்டப்பட்டு முள்ளில் செதால் மாட்டிக்கிச்சு. நல்லா எவ்வளோ பொல்யூட் பண்ணிச்சு. வேஸ்ட் இதெல்லாம். மார்க்கெட் மீன் மார்க்கெட் மண்டின்னு சொல்லுவாங்கள்ல.
வந்து 10 வருஷம் ஆகுது. எனக்கு அந்த நோயோட அறிகுறியே கிடையாது. அதை வந்து அதே நம்பிக்கையே நான் ராமேஸ்வரம் வரேன். காசி போக முடியுதுன்னா பரவாயில்ல, இங்கே போய் முழுவிக்கலாம், டாக்டர்கிட்ட கொடுக்குற காசை இப்படி வந்து செலவு பண்ணிட்டு போனால் நிம்மதி இருக்குது. அதுவும் இல்லாமல் பல மக்கள் எல்லாம் பார்க்குறோம், எல்லாரோடய இருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி அதே புழுக்கத்திலே இருக்கிறதா வெளியில் வந்தால் ரிலீஃப் கிடைக்குது. ஒரு மாதத்தில் ஒரு தடவை வந்துட்டு போனோம்னா மனம் வந்து நல்லா இருக்குது, மன மாற்றங்கள் அது ஒரு நமக்கு நிம்மதி கிடைக்குது, சாமி தரிசனமும் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, எல்லா மக்களோடய பேச முடியுது, பழக முடியுது. அதனால் என்னோட திருப்திக்காக நான் வரேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். நானும் அதெல்லாம் கஷ்டப்பட்டு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்திருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் ட்ராவல் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் போயிட்டு ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் தொடர்ந்து பண்ண போகிறேன். அதையும் பாருங்கள், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டேஷனில் தான் நின்றுட்டுருக்கோம். வெளியே வந்து சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே நின்று பேசிட்டு இருந்தேன். சரி, ஓகே, டாட்டா, பை பை.